வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்கும் என்பது குறித்து வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். அது இனிமேதான் உருவாகும். அதாவது தென்மேற்கு வங்கடல் தான் உருவாகும். தாழ்வு பகுதி 26 உருவாகும். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள இலங்கை கடற்கரை பகுதியில் நிலை கொண்டுள்ளது. மேலடுக்கு சுழற்சி. அதாவது இந்த 3 மாதங்களுக்கு வர வேண்டிய மழை 44 சென்டிமீட்டர். ஆமா, ஆவரேஜ். அதாவது அக்டோபர் முதல் நாள் முதலே கணக்கிடப்படும். ஏன்னா பருவமழை தொடங்கின அப்புறம் கால்குலேட் பண்றது இல்லை. ஏன்னா மாத மழை என்று எடுத்துக்கொண்டால் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு வசதியா இருக்கும். அதனால அக்டோபர் முதல் நாள் முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இயல்பு மழை என்பது 44 சென்டிமீட்டர். இதுவரை நம்மளுக்கு கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் வந்திருக்கு. அக்டோபர் முதல் தேதி முதல் தமிழ்நாட்டுக்கு இன்னும் 34 சென்டிமீட்டர் வரணும். பார்க்கலாம். அது நீங்க சொல்றேன், தொடங்க நீங்க சொல்லிடுறேன். தென்மேற்கு பருவமழை ஒரு 10 விழுக்காடு குறைவாக இருந்தது கடந்த ஆண்டு. அதாவது அது 32 சென்டிமீட்டர், ஒரு 10 விழுக்காடு குறை. அது இயல்பு நிலை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா +or -19 இஸ் நார்மல். அது இயல்பு நிலைன்னு சொல்லுவோம். அந்த அளவில் பார்க்கும்போது இயல்பு நிலையில இருந்தது.